வணக்கம். நம்மள பல பேர் நினைக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, முதலீடுன்னா அது பங்குச்சந்தை மட்டும்தான் அப்படின்னு. ஆனா அது உண்மையா? வாங்க, ஸ்டாக்ஸ தாண்டி இந்தியால ஒரு ஸ்மார்ட்டான இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோல எப்படி உருவாக்குறதுன்னு நாம இப்ப பார்க்கலாம். நீங்க முதலீடு செய்ய ஆரம்பிக்கும்போது உங்க மனசுல வர்ற முதல் கேள்வி இதுவா தான் இருக்கும். அதிக ரிட்டர்ன்ஸ் வேணும்னா ஸ்டாக் மார்க்கெட்ல போட்டாதான் முடியுமா? நிறைய பேர் இப்படிதான் நினைக்கிறாங்க. ஆனா இதுல ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. ஆமா, அந்த ட்விஸ்ட் என்னன்னா, சந்தை எப்போதுமே ராக்கெட் மாதிரி மேல போயிட்டே இருக்காது. சில நேரங்கள்ல அது நம்ம முதலீட்டை கணிசமா குறைக்கவும் செய்யும். இந்த ஆபத்தை நம்ம பல சமயம் மறந்துடுறோம். பாருங்க, இந்த மேற்கோள் அதான் சொல்லுது. புதுசா முதலீடு பண்ற பலரும் அதிக வருமானம்ங்கிற ஆசையில பங்குச்சந்தையில இருக்கிற ரிஸ்க சுத்தமா கண்டுக்காம விட்டுடுறாங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு? பயப்பட தேவையில்ல, ஒரு சூப்பரான வழி இருக்கு. அதுக்கு பேர் தான் டைவர்சிஃபிகேஷன், அதாவது பல்வகைப்படுத்தல். இது நம்ம முதலீட்ட ஆபத்தை குறைச்சு பாதுகாப்பா வளர வைக்கும். சிம்பிளா சொல்லணும்னா, எல்லா முட்டையும் ஒரே கூடையில வைக்காதீங்கன்னு சொல்வாங்க இல்லையா? அது மாதிரிதான் நம்ம பணத்தை ஒரே இடத்துல முடக்காம பலவிதமான சொத்துக்கள்ல பிரிச்சு போடுறது தான் இந்த டைவர்சிஃபிகேஷன். வாங்க, இதை இன்னும் சுலபமா புரிஞ்சுக்கலாம். உங்க முதலீட்ட ஒரு டூல் கிட் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு வேலைக்கும் ஒரு குறிப்பிட்ட கருவி தேவை இல்லையா? அது மாதிரி உங்க ஒவ்வொரு நிதி இலக்குக்கும் ஒரு குறிப்பிட்ட முதலீட்டு கருவி இருக்கு. சரி, நம்ம டூல் கிட்ல என்னென்ன கருவிகள் இருக்குன்னு ஒவ்வொன்னா பார்க்கலாமா? முதல்ல நம்ம முதலீட்டுக்கு ஒரு வலுவான அடித்தளத்தை உருவாக்குற பாதுகாப்பான மற்றும் நிலையான ஆப்ஷன்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கலாம். எஃப்டி, ஆர்டி இது ரெண்டுமே நமக்கு நல்லா தெரிஞ்ச ரொம்ப சேஃபான முதலீடுகள். உங்ககிட்ட மொத்தமா ஒரு தொகை இருக்கா? அப்போ எஃப்டில போடுங்க. இல்ல மாசம் மாசம் கொஞ்சம் கொஞ்சமா சேமிக்க போறீங்களா? அப்போ உங்களுக்கு ஆர்டி தான் பெஸ்ட். இந்த ரெண்டு முதலீடுகளும் எதுக்கு சரியா இருக்கும்? ஒரு 1-2 வருஷத்துல உங்களுக்கு ஒரு செலவு இருக்குன்னு வைங்க. ஒரு பைக் வாங்கணும், இல்ல ஒரு அவசர தேவைக்கு. இந்த மாதிரி குறுகிய கால இலக்குகளுக்கு எஃப்டி, ஆர்டி ரொம்பவே கை கொடுக்கும். இப்போ இந்த பாதுகாப்பான முதலீடுகளோட வருமானத்தை ஒரு சின்ன ஒப்பீடு பார்க்கலாம். எஃப்டி, ஆர்டில ஒரு 6-8% கிடைக்கும். பிபிஎஃப்ல பாத்தீங்கன்னா 7.1% கேரண்டீட் ரிட்டர்ன். ஆனா என்பிஎஸ்ல கொஞ்சம் ரிஸ்க் இருந்தாலும் 8-12% வரைக்கும் வருமானம் வர வாய்ப்பிருக்கு. நம்ம டூல் கிட்ல இருக்கிற அடுத்த சூப்பரான கருவி பிபிஎஃப். இதோட மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, இதுல வர்ற வட்டிக்கும் கடைசியா கிடைக்கிற முதிர்வு தொகைக்கும் ஒரு பைசா கூட வரி கிடையாது. ஆனா இதுல ஒரு முக்கியமான கண்டிஷன் இருக்கு. நீங்க போடுற பணத்தை 15 வருஷத்துக்கு எடுக்க முடியாது. அதனாலதான் நம்மளோட ரிட்டையர்மெண்ட் இல்லனா பிள்ளைங்களோட காலேஜ் படிப்பு மாதிரி பெரிய லாம்பா கால இலக்குகளுக்கு இது ஒரு அருமையான தேர்வு. அடுத்தது நேஷனல் பென்ஷன் ஸ்கீம், அதாவது என்பிஎஸ். இதுல வருமானம் அதிகமா கிடைக்க வாய்ப்பு இருக்கு, நல்ல வரி சலுகைகளும் இருக்கு. ஆனா பேர்ல இருக்கிற மாதிரியே இது ஒரு பென்ஷன் திட்டம். அதனால உங்க பணம் 60 வயசு வரைக்கும் பெரும்பாலும் லாக்இன் ஆயிடும். சோ உங்க ரிட்டையர்மெண்ட் பிளானிங்க்கு மட்டும் இதை யோசிங்க. ஓகே, நம்ம டூல் கிட்டோட சேஃபான பகுதியை பார்த்துட்டோம். இப்போ நம்ம போர்ட்ஃபோலியோக்கு கொஞ்சம் பவரையும் ஸ்டெபிலிட்டியும் சேர்க்கிற மாதிரி சில ஆப்ஷன்ஸை பார்க்கலாமா? தங்கம். நம்ம எல்லாருக்குமே தங்கம்னா ஒரு தனி பிரியம். ஆனா அது வெறும் நகை மட்டும் இல்ல, ஒரு நல்ல முதலீடும் கூட. விலைவாசி ஏறும்போது தங்கத்தோட மதிப்பும் ஏறும். அதனால இது பணவீக்கத்திலிருந்து நம்மள காப்பாத்தும். அது மட்டும் இல்லாம எப்ப வேணும்னாலும் ஈஸியா பணமாக்கலாம். சரி, எவ்ளோ தங்கம் வாங்கலாம்? பொதுவா உங்க மொத்த முதலீட்டுல ஒரு 5-10% வரைக்கும் தங்கத்துல இருக்கலாம். இது சின்ன அளவா இருந்தாலும் உங்க போர்ட்ஃபோலியோக்கு ஒரு நல்ல பேலன்ஸ கொடுக்கும். அடுத்து ரியல் எஸ்டேட். ஒரு நிலம் வாங்குறதோ வீடு வாங்குறதோ ஒரு நல்ல உறுதியான முதலீடு தான். ஆனா இதுக்கு ரொம்ப பெரிய முதலீடு தேவைப்படும். அதே மாதிரி அவசரத்துக்கு விக்கிறதும் கொஞ்சம் கஷ்டம். அதனால கையில நிறைய பணம் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்ஷன். இப்போ நாம ஆரம்பிச்ச இடத்துக்கே வருவோம், பங்குச்சந்தை. இதுதான் நம்ம டூல் கிட்ல இருக்கிற ஹை ரிஸ்க் ஹை ரிவார்ட் கருவி. சரியான பங்குகளை தேர்ந்தெடுத்தா உங்க பணம் பல மடங்கு பெருகலாம். ஆனா அதே வேகத்துல பணத்தை இழக்கவும் வாய்ப்பு இருக்கு. இதுக்கெல்லாம் டைம் இல்ல, ரிசர்ச் பண்ண தெரியாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஒரு சிறந்த வழி. இது வரைக்கும் நாம பார்த்த எல்லா கருவிகளையும் எப்படி நமக்கேத்த மாதிரி பயன்படுத்தி ஒரு சூப்பரான உங்களுக்கான போர்ட்ஃபோலியோவை உருவாக்குறதுன்னு இப்ப பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிள். நீங்க 20-40 வயசுக்குள்ள இருக்கீங்களா? அப்போ உங்க இலக்கு செல்வத்தை உருவாக்குறது. நீங்க துணிஞ்சு ஈக்விட்டில அதிகமா இன்வெஸ்ட் பண்ணலாம். அதுவே 50-60 வயசுல இருக்கீங்கன்னா சம்பாதிச்ச பணத்தை பத்திரமா பாத்துக்கணும். அப்போ நிலையான வருமானம் தர்ற முதலீடுகள்ல அதிக கவனம் செலுத்தணும்.
உங்க சொந்த போர்ட்ஃபோலியோவை நீங்களே உருவாக்க இந்த 4 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. 1. உங்க கோல் என்ன, அதுக்கு எவ்வளோ டைம் இருக்குன்னு முடிவு பண்ணுங்க. 2. உங்களால எவ்வளோ ரிஸ்க் எடுக்க முடியும்னு உங்களையே கேட்டுக்கோங்க. 3. அதுக்கேத்த டூல்ஸை தேர்ந்தெடுங்க. 4. பணத்தை சரியா பிரிச்சு ஒதுக்குங்க. அவ்வளவுதான். சரி, போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கேள்வி. நீங்க இப்ப பண்ணிட்டு இருக்கிற முதலீடு உங்க கனவுகளையும் இலக்குகளையும் அடையவா, இல்ல மத்தவங்கள பார்த்து அதிக ரிட்டர்ன்ஸ் வருதேன்னு கண்மூடித்தனமா துரத்திட்டு போறீங்களா? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. உங்க இலக்குகளை அடைய சரியான கருவிகளை பயன்படுத்துறீங்களா?